டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மென்ட் நவ. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஆட்டம் பாட்டத்துடன் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடைபெற்றது. லாரி, டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைத்து பக்தர்கள் வழிபட்டனர். சேலத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மூக்கநேரியில் கரைக்கப்பட்டன. இதில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட அம்மன் சிலை ஊர்வலமாக எடுத்துச் சென்றது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. பாறைப்பட்டி பகுதியில் பலத்த போலீசார் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடைபெற்றது. வேகப்பூர் பள்ளிவாசலை கடக்கும் போது ஆடல் மற்றும் பாடல்களை நிறுத்தி பஜனை பாடல்களை பக்தர்கள் பாடினர். இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வெள்ளை கடற்கரையில் கரைக்கப்பட்டன. விழுப்புரத்தில் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முக்கிய சாலைகள் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டு தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் பக்தர்கள் கரைத்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர், புளியங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. முன்னதாக விநாயகர் சிலைகளுக்கு மஞ்சள் நீர் ஊற்றியும் சிதறு தேங்காய் உடைத்தும் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் 40க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்ற பக்தர்கள் அவற்றை குன்னுவாரன் கோட்டையில் உள்ள வைகை ஆற்றில் கரைத்தனர். இந்து முன்னணியினர் சார்பில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடைபெற்றது. வீரராகவ பெருமாள் கோயில் மாடவீதிகள் வழியாக பேண்ட் வாத்தியங்கள் முழங்க விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு காக்கலூர் ஏரியில் பலத்த போலீசார் பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் அதிவிரைவு படை வீரர்கள் பாதுகாப்புடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. சிலம்பாட்டம், தீப்பந்தாட்டம் உள்ளிட்ட ஆட்டம் பாட்டங்களுடன் விநாயகர் சிலைகள் எடுத்துச் செல்லப்பட்டன. திருவண்ணாமலையில் வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை லாரி, டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் பக்தர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். காரைக்காலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தில் இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடினர். விநாயகர் சிலை கொண்டு செல்லப்பட்ட டிராக்டரை உற்சாகமாக ஓட்டிச் சென்ற புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் அந்த வாகனத்தில் அமைச்சர் திருமுருகனையும் அமர வைத்து அழைத்துச் சென்றார்.
டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.